ஏன்னா, ஒரு ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அவருக்கு குரு திசை நடக்குது. அப்போ வக்கரமான கிரகம் வயித்தெரிச்சல காமிக்குது. அப்போ என்ன சொன்னாலும் அவருக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுது. அப்ப என்ன காரணம்? அது வக்கரமான கிரகம் ரிவர்ஸ்ல வேலை செய்யுது. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? இதுக்கும் கூட அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து அதுக்கு பேரே வக்கரகாளியம்மன்னு பேரு வச்சு பிரதிஷ்டை பண்ணி 5000 வருஷம் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அந்த கோயில் அவ்வளவு ஒரு வைப்ரேஷனோட போய் பாருங்க. வாழ்க்கையில ஒரு முறை தான் நீங்க போகணும். 1,00,00,000 தோஷ நிவர்த்தியாக அந்த கோயில்ல அவ்வளவு பெரிய வைப்ரேஷனோட இருக்கு. அந்த சாமி பார்த்தாலே பிரமிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வம், ஒரு வைப்ரேஷன். பூஜை அனுஷ்டானங்கள் 5 கால பூஜை நடந்துகிட்டே இருக்குது. காலையில எப்பவுமே வக்கரமான கிரகம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதிகமா வந்து வக்கர காளி போய் பார்க்கறது எப்பவுமே ராகு காலத்துகள்ல போய் பார்க்கறது விசேஷம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் பார்க்கறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். எனக்கு எந்த கிரகம் வக்கரமா இருக்குது, குரு வக்கரமா இருக்குது, நான் வியாழக்கிழமை தான் போகணுமா, எனக்கு செவ்வாய் வக்கரமா இருக்குது, செவ்வாய்க்கிழமை தான், அப்படியெல்லாம் இல்லை. செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலங்களும் இந்த காலங்கள்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பக்காவா வேலை செய்யும். நீங்க போய் பாருங்க. உண்மையாலுமே எங்களோட வாழ்க்கையில நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு தொழில் நல்லா இருக்குது, என்னுடைய குடும்பம் இன்னைக்கு நல்லா சேர்ந்துருச்சு, பகச்ச குடும்பம்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க, என் அண்ணன் தம்பிகள்லாம் சொத்து பிரச்சனையெல்லாம் இருந்தது, எல்லாரும் ஆளுக்கு ஆளு அவங்கவுங்க சொத்துக்களை கொடுத்து நல்லா இருக்கிறோம், தொழிலை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், குழந்தை கிடைக்காம இருந்துச்சு, எனக்கு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு, கல்யாணமே எனக்கு நடக்கல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவி என்னை விட்டு போற மாதிரி இருந்துச்சு, இப்ப நாங்க சேர்ந்து வாழ்றோம். இப்படி எல்லாம் நிறைய அந்த காரியங்கள் நடக்கும். ஒரு முறை நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு பாருங்க, இந்த பரிகாரத்தை ஜாதகம் பார்க்காமலே உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, உங்க ஜாதகத்தை பார்த்து என்கிட்ட வந்து தெரிஞ்சு, ஒரு கிரகம் குரு திசை, குரு வக்கரமா இருக்குதுங்க, உங்களுக்கு வக்கர திசை நடக்குது, அதனால இந்த வக்கர திசையில எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குதுன்னு நான் சொல்லி, அதுக்கப்புறம் நீங்க என்னை பார்த்துட்டு வந்து தெரிஞ்சு, அப்புறம் நீங்க அந்த வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போறதுக்கு பதிலா அவங்கவுங்க வீட்டுல நீங்க அவங்கவுங்க இருக்கிறீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து எந்த கிரகம் வக்கரமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நீங்க வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க. அப்ப ஜாதகமே நீங்க பார்க்காமலுக்கு இன்னைக்கு பரிகாரம் உங்களுக்கு கிடைச்சு போச்சு. நீங்க எங்களோட ஜாதகம் பார்க்கவே இல்லை, ஆனா உங்களுக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு. அப்ப இது நீங்க செய்த புண்ணியம் தானே. அப்ப இந்த பதிவுக்குள்ள நிறைய காசு இல்லாத பரிகாரமும் எளிமையான பரிகாரம். சில பேர்த்துகளுக்கு ஜாதகம் பார்க்காமலே பரிகாரம் கிடைச்சிருது, சில பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்க வந்து பரிகாரம் கிடைக்குது. அது அவங்கவுங்களுடைய செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து தானே. அதனால இன்னைக்கு பாருங்க, குண்டலி சித்தருடைய ஜீவ சமாதியுடைய ஆலயத்துல ஒரு மகானுடைய சக்தி, மகத்தான சக்தி. போய் கும்பிட்டு வந்து பாருங்க. அசுர வளர்ச்சிக்கு நீங்க போயிருவீங்க. தைரியமா போயிட்டு வாங்க. உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் கோரிக்கை இருக்குதோ எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி 4 மூலையில மஞ்சள் தொடச்சு அந்த வக்காரகாளி அம்மனுடைய பாதத்துல கொண்டு போய் நீங்க ஜாதகத்தை வைக்கும் போது இதையும் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துருங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது கடவுளே, இது எல்லாத்தையும் நீயே படிச்சு பார்த்து தீர்த்து கொடுத்துருன்னு சொல்லிருங்க. அவ்வளவுதான்.